அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தாவூதி ஆலிம்களே, அடியேன் சில தினங்களுக்கு முன்னால் ஷியாக்கள் குறித்து பேசியது இப்போது பல இடங்களில் அதை போடுறாங்க. அலி ஹாமினி இறப்போட்டி இப்போ நான் பேசியது போல் போடுறாங்க. சில ஆலிம்கள் அவருடைய இறப்பு குறித்தெல்லாம் இரங்கல் செய்தி போல் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன தெளிவை பணிவோடு கொடுக்க விரும்புகிறேன். யாருக்கும் மறுப்பும் அல்ல, யாருடைய கருத்தின் மீது விமர்சனமும் அல்ல, அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனவே இதை கருத்தாக நீங்கள் பாருங்க, யாரையும் நான் விமர்சிக்கலை. இப்போ நம்முடைய சகோதரர் ஒரு ஆளையும் பேசியிருந்தாங்க, இறந்த பிறகு ஒருவருடைய குறையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். இறந்த பிறகு குறை சொல்லக்கூடாதுங்கிறது எந்த மாதிரி குறை? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட குறைபாடுகளை தவிர அவர் வாழும் காலத்தில் உருவாக்கிய தவறான கொள்கைகளை பேசக்கூடாதுன்னா இன்னைக்கு மௌதூதியை பற்றி பேசக்கூடாது. நாளைக்கு பிஜே மொத்தா போயிட்டான்னா பிஜேயை பற்றி பேசக்கூடாது. என்ன மொத்தா போயிட்டாரு? அப்போ இத்தனை ஆண்டு காலங்கள் உலமாக்கள் எத்தனையோ அசத்தியவாதிகள் அந்த தலைவர்களை பற்றி பேசுகிறாங்களே, அதெல்லாம் இறந்தோரை பற்றி குறை பேசுவதில் வருமா என்ன? உலமாக்கள் எனக்கு விளக்கம் தருமாறு அன்போடு கேட்குறேன். அப்போது குறை பேசுகிறங்கிறது அவன் வாழும் காலத்தில் அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான சில தனிப்பட்ட தவறுகள் பண்ணியிருப்பான், அதை பேசக்கூடாது. அதுதான் அர்த்தமே தவிர ஒருவனுடைய தவறான சித்தாந்தங்களை பேசக்கூடாதல்ல. பேசுறது வாஜிபு. உலமாக்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க, இன்றைக்கும் பேசிக்கொண்டு வருகிறோம். எனவே இது தவறான ஒரு கருத்தில் எப்படி அவர் சொன்னார் என்று எனக்கு தெரியல. நிச்சயம் அந்த கருத்து மாற்றப்பட வேண்டிய, மறுக்கப்பட வேண்டிய கருத்து என்பதை உலமாக்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை எனக்கு யாராவது சொல்லுங்க. இரண்டாவது, நம்ம அஹ்லுசுன்னாவுடைய அடித்தளமே சஹாபாக்களை மதித்தல். அந்த சஹாபாக்களுடைய மதிப்பை காலில் அல்ல மலத்தில் போட்டு மிதிக்கிற ஒரு கூட்டம் ஷியா. அவர்களை பரவாயில்ல ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே சஹாபாக்களை குறை சொல்கிறவங்களையும் ஒற்றுமைங்கிற பேரில் ஏற்றுக்கலான்னு கொஞ்சம் இறங்கி வாங்கலை. எல்லாருமே அந்த முடிவுக்கு வந்துடலாமே, ரொம்ப நல்லதாக போயிருமே, உம்மத்து ஒன்றுபட்டுடலாமே. அப்போது இந்த அடிப்படை எப்படி எனக்கு சரியாக தெரியல. இதுவரைக்கும் அவருடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய பார்வையில் அஹ்லுசுன்னாவுடைய உலகளாவிய எந்த பிரபலமான சென்டர்களிலிருந்தும் எந்த இரங்கல் செய்தியும் எனக்கு தெரிஞ்சு வரல. அஹ்லுசுன்னாவுடைய கோட்டை அஷாரி கோட்டை எது? மிஸ்ரில் உள்ள உலமாக்கள் யாரும் எந்த விதமான கருத்தையும் சொல்லலை. அஸ்ஹருடைய உலமாக்கள் எந்த கருத்தும் சொல்லலை. ஷேகுல் அஸ்ஹர் எதுவுமே சொல்லலை. இந்த சவுதியை விடுங்க, சவுதியை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இங்கே சில பேர் உடனே சவுதியை தான் நம்மளை சேர்ப்பாங்க. சவுதி இப்போ நம்ம எதுக்கு தூக்குறோம்? நமக்கு என்ன சவுதி என்ன இமாமா? அவனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர்களுடைய அயோக்கியத்தனத்தை விடுங்க. எத்தனையோ உலகம் முழுக்க இருக்கிற அஹ்லுசுன்னாவை சார்ந்த சூஃபி அஷாரி எத்தனை பிரிவுகள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய இருவரும் அஹ்லுசுன்னாவுடைய இருவரும் அமைப்புகளான தேவந்தி பரேலவி உலமாக்கள் யாராவது பேசியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இந்தியா அளவில் எனக்கு தெரிந்து இல்லை. எனக்கு தெரிந்து நான் மறுபடி சொல்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரும் என்ன கல்லஞ்சக்காரர்களா என்ன? நமக்கு மட்டும்தான் பெரிய ஒரு மீது இறக்கம் இருக்குதா? மற்றவங்கெல்லாம் கல்லஞ்சக்காரங்களா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த விஷயத்தில் அவர் மரணத்தை கொண்டாடுங்கள் என்று சொல்லலை. இப்போ சிரியாவில் உள்ள முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க இவரால் வலியை அனுபவித்தவர்கள். சிரிய முஸ்லீம்கள் பஷாருல் அசத் என்கிற அயோக்கியன் அவ்வளோ முஸ்லிம்களை கொண்டு குவித்தானே, அவனுக்கு உதவியாக இருந்தது இந்த ஈரான், இவர் தலைமையிலான ஈரானும் ரஷ்யாவும் தான். அப்போ அந்த கொலையெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்றீங்க. அமெரிக்க எதிர்ப்பு ஒன்று மட்டுமே சத்தியத்தின் அளவுகோல் அல்ல என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வது. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு கோணத்தில் உம்மத்தை கொண்டு போயிடாதீங்க. இவர் இறப்பு இந்த உம்மத்துக்கு இழப்போ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இவரை ஹீரோவாக்கி அஹ்லுசுன்னாவுடைய கொள்கையை இறக்கச் செய்து விடாதீர்கள். பணிவான வேண்டுகோள். அஸ்ஸலாமு அலைக்கும்.